கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ கடுமுள் மூடி பொன் சீரசில் சூடிட கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்த சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரிக்கும் ராஜா. மகாபரிசுத்தமும் பயப்படுதற்கும் ஒன்றானமே தேவனே கர்த்தாவே, இந்த காலவெளியில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க முடியாய் நீர் எங்களுக்கு பாராட்டினதான தயவிற்காக நன்றி செலுத்த ராஜா. நேற்றும் இன்றும் என்னென்னு மாறாத கண்மலையே ஸ்தோத்திரிகம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் சேரே ஸ்தோத்திரிகம், நித்தியானது ஏக சக்கராதிபதியே ஸ்தோத்திரிகள் ராஜா. வரப்பயிரங்கள் ஆத்ம மனவளனே ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம் துதிக்கிற ராஜா. கடந்த இமைப்பொழுது மட்டுமா எங்களை கண்ணீன் மணி போல பாதுகாத்து வழி நடத்தணும் கிருபைக்காக நன்றி செலுத்த ராஜா. தேவன் தாம் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் ஒழிச்சு தயவாய் மன்னித்து இந்த காலவெளியில் உம்மை நோக்கி ஏறெடுக்கிறதான விண்ணப்பங்களுக்கு கர்த்ததாம் நீர் பதிலை கொடுத்து நீர் ஆஸ்ரோதிக்க ஜெபிக்கிற ராஜா. விசேஷமா பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனையோடு உம்முடைய தாசர் பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறோம். யாவரையும் நீர் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, வியாதிலிருந்து விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆஸ்ரோதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகள் ராஜா. உம்முடைய நாமத்தினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் அழைக்கப்படாத நாங்கள் யாவரும் கர்த்தாவே இந்த அழைப்பை காத்துக்கொண்டு ராஜா அப்பா சோதரிக முடிவரை இந்த நிலையை நிற்பனை ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையினுடைய முடிவரை இந்த நிலைத்து ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள உடைய ரகசியவர்கள் மோடு கூட சேர்ந்து கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க ராஜா. அப்படியாக உடைய நாமத்தினால் அழைக்கப்படாத நாங்கள் யாவரும் கர்த்தாவே அப்பா நாங்கள் ஆவிக்குள்ள எழும்பி பிரகாசிக்க ஜபத்தில் வேதத்தை வாசி தியானிகளை பூரண பரிசுத்தத்தில் நாங்கள் அதிகமாக வளர உமோடு கூட கிட்டிச்சர்கள் பிள்ளைகளாய் காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ராஜா. அவர்களை முன்னறிந்தார், அவர்களை அழைத்து எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்களும் ஆக்கியிருக்க அவர்களை நீதிமான்களாக்கின அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோமே ராஜா. அப்படியாக தேவன் தாமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகள் ராஜா. யார் நீதிமான் என்று கர்த்தாவே அப்பா நாங்கள் எசேக்கியேல் 18:9 கூட நாங்கள் வாசிக்கிறோமே, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானகையில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று நாங்கள் பார்க்கிறோமே. அப்படியாக வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதான கர்த்தாவே உம்முடைய கற்பனை கட்டளைகளை நாங்கள் கை கொண்டு நடந்து அப்பா நாங்கள் நீதிமான்களை காணப்பட்டு அப்பா உம்முடைய நாமத்தினால் நாங்கள் மகிமைப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் தாழ்த்தி போட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஆம் கர்த்தாவே, பூரண பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு மகிமையடைந்து மறுபமானால் மாத்திரமே ராஜா உடைய ரகசியவர்கள் மோடு கூட சேர்ந்து கொள்ள முடியும் என்று நாங்கள் அறிகிறோமே ராஜா. அப்படியாக தகவனே எங்களை நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம். இன்றைய நாள் முழுவதும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஓக்கில நடத்துகிறோம். உம்முடைய தாசர் பிள்ளைகளோடு கூட உம்முடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய தூதர் கணங்களை அனுப்பி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. எல்லா விதமான விபத்துகளுக்கும் கர்த்தாவே நீர் பாதுகாத்து நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வேலை ஸ்தலங்களிலும் ஒவ்வொரு அதிகாரங்களுடைய கண்களில் தய கிடைக்க பண்ணுங்க. உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை நீர் காண்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகள் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் யாவருக்கு உயர்வை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து நீர் ஆஸ்ரதிங்க. உடைய தாசர் பிள்ளைகள் செய்கிறதுனா பிஸ்னஸ் நீர் ஆஸ்ரதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆஸ்ரதிக்கப்படும் என்று சின்ன தெய்வமே அப்படியே உடைய தாசர் பிள்ளைகள் செய்கிறதுன வேலைகளை நீர் ஆஸ்ரதித்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தி போடுங்க ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியாக தகப்பனே எஸ்அப்பா இந்த வேளையிலும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிகம் தகப்பனே அப்பா நாங்கள் இன்னும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிகம் ஆவிக்குள்ளாய் கிட்டிச்சரும் கர்த்தாவே முகமாவை கண்டு தரிசிக்கிற பிள்ளைகளாய் காணப்படும் நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. விசேஷமாக கர்த்தாவே சிறு பிள்ளைகள் முதியோர் வரை யாவரும் உடைய கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாவரையும் ரத்த கொட்டைகளாக மூடி மறைத்து நீர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இந்த வாலிப பிரயாயத்தை உடைய கடத்தில் ஒப்பு கொடுத்து அப்பா வாலிபன் தன் வழி எதினால் சுத்தமனும் உடைய வேத வசனத்தின்படி தன்னை
காத்து கொள்வதனால் மாத்திரமே என்று நாங்கள் அறிகிறோமே. அப்படியா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உடைய வேத வசனத்தின்படி தங்களை காத்துக்கொள்ள பெற்றோர்களுக்கு உமக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளை காணப்பட நீர் கிருபை பாராட்ட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியாக தேவன் தாமே அப்பா ஸ்தோத்ரஜ ஸ்தோத்திரிகம் தகப்பனே. அப்பா நீர் எங்களை எப்படியாய் பாதுகாக்கிறீர் என்று நாங்கள் அறிகிறோமே ராஜா. அப்படியாக தகப்பனே ஸ்தோத்ரஜ ஸ்தோத்திரிகம் தகப்பனே. அப்பா நாங்கள் இன்னும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக ராஜா மோடு கூட அப்பா நடக்கிற பிள்ளைகளாய் கூட காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா உலகத்திலும் உலகத்துள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்து அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று நாங்கள் அறிகிறோமே ராஜா. அப்படியாக தகப்பனே அப்பா நாங்கள் உண்மை மாத்திரம் கர்த்தாவே அன்பு கூற அப்பா உடைய வார்த்தைகள் நாங்கள் கை கொண்டு நடக்க நீர் எங்களை கிருபை பாராட்ட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா அன்றைய தினத்திலும் ராஜா அந்த காலவெளியிலும் மனபாரங்கள் துக்கங்கள் கண்ணீரோடு காணப்படுகிறத நம்முடைய பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய மனபாரங்கள் துக்கங்கள் கர்த்தாவே விசேஷமா கடன் பிரச்சனை மாற்றி போடுங்க ராஜா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுக்கிறவனவனை மாற்றுவேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போதில் என்று சொன்ன தைமே. அப்படியாக ராஜா அப்பா அந்த கடன் அடைக்க ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் என்னென்ன தேவைகளுக்கு அவனை நோக்கி காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ யாருடைய ஜெபத்தையும் கேட்டு நீர் பதிலை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. நாட்கள் பொல்லாதவைகள் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நாட்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு ஆவிக்குள்ள எழுப்பி பிரகாசிக்கும் கர்த்தாவே. அப்பா உடைய நித்திய சுவிசேஷத்தை நாங்கள் அநேகருக்கு அறிவித்து அநேகரை ஆயத்தப்படுத்தும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தி போடுங்க. ஒவ்வொரு மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் தேசங்களிலும் உடைய சரீரமான திருச்சபையை ஸ்தாபித்து ஒரு கொண்ட ஜனத்தை உடைய ரகசிய வரைக்கும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ஒவ்வொரு உடைய தகப்பனே உண்மையை உத்தமுடைய ஜனங்கள் தகப்பனே எது மெய்யான சபை என்று அறிந்து கொண்டு ராஜா இந்த நாட்களில் கர்த்தாவே உடைய சபையோடு கிட்டிச்சேர நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ஸ்தோத்திரிகம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதான கர்த்தாவே உடைய பிள்ளைகள் தகப்பனே அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிறதான யாவருக்கும் கர்த்தாவே அப்பா பரிபூர்ண விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ராஜா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று அறிகிறோமே. ஒவ்வொருவரும் தொட்டு சுகமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நான் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியே அப்பா திக்கற்ற பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா விதவைகளையும் கைவிடாத தேவன் அவருடைய தேவைகளையும் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆகாரம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகளையும் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் நல்ல ஒரு ஞானத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஊழியங்களை கத்ததாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய தாசர்களை வல்ல கருவிகளை நீர் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பலவீனங்களை நீர் மாற்றிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியாக ராஜா அப்பா நாங்கள் யாவரும் கர்த்தாவே இன்னும் ராஜா நீர் எஜ்ஜுள்ள தேவன் என்பதை தகப்பனே நாங்கள் இன்னும் கர்த்தாவே அப்பா அறிந்து கர்த்தாவே அநேகருக்கு அறிவிக்கவும் கர்த்தாவே எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ராம் ராஜா நம்முடைய சத்தியத்தை தகப்பனே நாங்கள் இன்னும் கர்த்தாவே அப்பா அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் தியானிக்கும் நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க. தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தி போட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் ராஜா. நீர் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. பேச விடாதபடி எங்களில் இருக்கும் பாவங்களை முற்றுமா நீர் எடுத்து போட வேணுமா ஜெபிக்கிறோம். அப்படியா ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகளுக்கும் ஞானஸ்நானத்தை எடுக்க தேவன் தாமே கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்படியா பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்காத உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா. அப்பா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே ஒரு வயசு நீர் இறங்க வேணுமா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தி போடுங்க ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியாக தகப்பனே அப்பா நாங்கள் இன்னும் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நீர் எங்களுக்கு செய்த வாக்குத்தத்தம் நாங்கள் அறிகிறோமே. அந்த நித்திய ஜீவன் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க. அப்படியா கூட இந்த செய்வ நன்றி செலுத்துறோம். இன்றைய தினத்திலும் உண்மை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை காணப்படும் நீர் இறக்கம் செய்யுங்க. அப்படியா கூட இந்த செய்வ நன்றி செலுத்துறோம். எங்களை அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதியின் மகிமை யாவும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென்.